வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நாம் காணவிருப்பது திருப்புகழின் 87வது பாடல். மனை கனகம் மைந்தர் தமது அழகு பெண்டீர் வலிமை குலம் நின்ற நிலை ஊர் பேர் வளரிளமை தஞ்சம் முனை புனை வளங்கள்வரிசை தமரென்று வரும் மாயக் கனவுநிலை இன்பம் அதனை எனதென்று கருதி விழியின்ப மடவார்த்தம் களவி மயல் கொண்டு பலவுடல் புணர்ந்து கருவில் விழுகின்றது இயல்போதான் நினையும் நினது அன்பர் பழவினை களைந்து நெடுவரை பிளந்த கதிர்வேலா. சிற்றின்பத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம் அல்லவா, அந்த நிலையை நமக்கு சுட்டி காமித்துள்ளார் நம் அருணகிரியார். வீடு பொன் மக்கள் தன்னுடைய அழகிய மனைவி இப்படிப்பட்டவர்களோடு சேர்த்து தமக்கிருக்கும் அந்த வலிமை குலம் சமூகத்தில் இருக்கும் நிலை தம்முடைய ஊர் பேர் நம்முடைய இளமை ஒரு பற்றுக்கோடு துணிவு அணியும் ஆபரணங்கள் இப்படிப்பட்ட இந்த செல்வங்கள் நம்மோடு இருக்கும் நம் சுற்றத்தார்கள் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாம், இந்த செல்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாம், மாயமான கனவில் வருவதைப் போல நிலையில்லாத இந்த சிற்றின்பத்தை எனதென்று நினைத்து கொண்டு அதோடு மட்டுமா கண்ணால் இன்பத்தை ஊட்டும் மாதர்களுடைய களவிமயக்கத்தை பூண்டு பல உடல்களை புணர்ந்து பல பிறவிகள் எடுப்பது தகுமோ பகவானே. நினைக்கின்ற உன் நண்பர்களுடைய பலவினைகளை நீக்கி நீண்ட கிரௌஞ்சமலையை பிளந்த ஒளிவீசும் வேலனே எங்கள் முருகப்பெருமானே என்று கேட்டு அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். நிலமுதல் விலங்கு நலமருவு செந்தில் நிலை பெற இருந்த முருகோனே, பூமியில் சிறப்புடன் முதலிடமாக விளங்குகின்ற அழகை பெற்ற திருச்செந்தூர் தலம் நிலை பெறுமாறு வீற்றிருந்த முருகனே எங்கள் கந்தக் கடவுளே, புனைமலர் புனைத்த புனமர மடந்தை புலக இருக்கொங்கை புனர்மார்பா. முருகா, நீங்கள் யார்? அலங்காரத்துக்கு தக்க மலர்களை அணிந்த வள்ளிமலையின் திணையில், அதாவது அந்த வள்ளிமலையின் திணைப்புணத்தில் இருந்த வேடப்பெண்ணாகிய வள்ளியின் புலகிதம் கொண்ட இரு மார்பகங்களை அணிந்த மார்பனே எங்கள் கந்தக்கடவுளே. பொருதுடன் எதிர்த்த அந்த வீரச் செயலைத்தான் இங்கு கண்முன்னாடி கொண்டு வருகிறார். பொருதுடன் எதிர்ந்த நிருதர் மகுடங்கள் பொடிப்பட நடந்த பெருமாளே, சண்டை செய்து உடனே எதிர்த்து வந்த அந்த அசுரர்களுடைய மணிமகுடங்களெல்லாம் பொடிப்படும்படி வீரநடை நடந்த பெருமாளே என்று அந்த போரில் நடந்த அந்த வீரதீர செயலோடு நம் முருகப்பெருமானின் சிறப்பம்சங்களோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.